சரிங்க ஐயா. போன போயிட்டே இரு. இப்ப அவனோட ஸ்டேட்டஸ் பாருங்க. மேடம் டீ. சார் டீ. மேடம் சாப்பாடு ரெடியான உடனே சொல்றேன் மேடம். சரி மேடம், இவனோட அடுத்த ஸ்டெப் எப்படி? ஃபேமிலி எல்லாம் மறந்துடுவானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் நார்மலா தான் இருக்கான். வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொன்னது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருந்தது. அத மட்டும் டெலீட் பண்ண வச்சேன். இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். முசுறுக்காலின்னு ஒரு மூலிகை இலை, அது ராத்திரி 2 மணிக்கு நம்ம தொட்டா சினிங்கி மூடி திறக்குமே, அது மாதிரி இதுவும் மூடி திறக்கும். அது நடுவுல கசகசா மாதிரி சிறு பூக்கள் இருக்கும். அந்த பூவை பறிச்சு உடனே அறுத்த தேவாங்கோட ரத்தத்துல ஊற வைக்கணும். மறுநாள் சூரிய உதயத்தோட முதல் கிரகணத்துல ரத்தத்துல ஊற வச்ச அந்த பூக்களை உலர்த்தணும். சூரியனோட கதிர்கள் வலுவாக வலுவாக அந்த பூக்கள் உலர்ந்து உடைஞ்சு பொடி ஆயிடும். அந்த பொடிக்கு மூளைக்கு செய்திகளை கொண்டு போற நரம்ப கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு. அது கூட சில மூலிகைகளை கலந்தா நாம கொடுக்கிற தகவல்களை மட்டும்தான் மூளைக்கு கொண்டு போகும். அப்படி ஒரு பவர் அந்த பொடிக்கு உண்டு. இந்த பிரவுன் சுகர் உள்ள போய் வேலை செய்யுது இல்லையா, அது மாதிரி இதுவும் வேலை செய்யும். இந்த பொடிய இவனுக்கு இப்போ கொடுத்துட்டீங்க, மறுபடியும் ரிலீஃப் எப்படி? அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல ரிசர்ச் பண்ணி ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். போகும்போது பொடியில அத போற்ற வேண்டியதா. இவன் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது வீட்ல வைஃப் குழந்தைங்களை எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பான்? கண்டிப்பா கண்டுபிடிப்பான். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அவனுக்கு மருந்து கொடுத்த எனக்கு ரீமெடி தெரியாதா? சாரி மேடம். இப்போ இதே நம்ம ஊர் ஃபார்முலாவுல ஒரு மெடிசின் வெளிநாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு எவாபரேஷன் கன்டென்ஷன் பிரின்சிபல். அத நம்ம தமிழ் முறைப்படி சொல்லணும்னா சாகா வரம் தரும் அமிர்தம்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆள துப்பாக்கியால சுட்டா கூட குண்டு உள்ள போகாது, தட்டிக்கிட்டு வெளியே வந்துரும். தோல் ஒரு மாதிரி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஸ்டேஜுக்கு வந்துரும். இந்த மெடிசனை வச்சு நான் ரிசர்ச் பண்ணதுல அதே தோல் ஒரு சீரத்தோட பவரை அடக்கி கண்ணுக்கு தெரியாம காணாம போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அத போட்டா போதும், மனுஷன் 5 மணி நேரத்துக்கு உருவமே இல்லாம உலாவ முடியும். பிரமாதம் மேடம். இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு பொறுமையும் திறமையும் இருக்கோ அவ்வளவு ரிஸ்க்கும் இருக்கு. ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரே பிரச்சனை என்னன்னா, இன்னும் இந்த மெடிசல் சீரத்தை அனிமல்ஸ் கூட இன்ஜெக்ட் பண்ணி பரிசோதனை பண்ணல. ஏன் மேடம்? அப்போ எக்ஸ்பெரிமெண்டா இன்னும் பண்ணலையா? இன்னும் இல்ல. ஏன்? இங்கிலீஷ் முறைப்படியும் சரி, நாட்டு மருந்து முறைப்படியும் சரி, சொல்ற விஷயத்த பக்காவா தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த சீரத்தோட வீரியத்தை அனிமல்ஸ் தாங்காது, ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எடுத்த எடுப்புல ஒரு மனுஷன் மேல பிரயத்தனம் பண்ண போறீங்களா? எஸ். இப்பதான் புரியுது நீங்க ஏன் ஹரிஷுக்கு இந்த மெடிசனை கொடுத்து ட்ரை பண்ணீங்கன்னு. சாரி, ஹரி மேல எனக்கு வந்த ஒரு சின்ன கோபத்தினால அவனுக்கு நான் ஒரு சின்ன தண்டனை கொடுத்திருக்கேன். இந்த டெஸ்டுக்கு அவன் தேவையில்லை. அவன் தேவையில்லைன்னா புரியல. யார் மேல வேணும்னாலும் டெஸ்ட் பண்ண முடிஞ்ச சீரம் இல்ல அது. பின்ன ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஒரு பிரஸ் யூரிட் யங் பாடி தான் இதுக்கு வேணும்.
அதாவது அவனோட இதயம் வேகமா அடிச்சுக்கும். அப்படி ஒருத்தனை எங்க போய் தேடுறது? அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு இந்த பக்கம் இங்கிலீஷ் மெடிசனும் தெரியும், அந்த பக்கம் நாட்டு மருந்த பத்தியும் தெரிஞ்ச மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க மேடம். ஜென்ம லக்னத்துல செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் 3ஆம் வீட்ல சனி உட்கார்ந்து இருந்தா அந்த ஜாதகத்துக்காரன் இந்த சீரத்தை தாங்கக்கூடிய தன்மை வச்சிருப்பான். இந்த ரூட் எதுவோ ஈஸி மாதிரி தான் தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவனா இருக்கணும். புரியுது மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவரை கேட்டா இதுக்கு பதில் கிடைக்கலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல ஷேர் தரேன், ட்ரை பண்ணுங்க. ஹலோ. என்ன மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருந்துச்சு என்னோட ட்ரீட்மெண்ட்? புரியல. புரியல? ராயல் ட்ரீட்மெண்ட். நீ உன் மனைவி செத்துட்டான்னு நினைச்சு ரொம்ப அழுதுட்டல்ல? யார் நீ? கண்ணா, நான் யாருங்கிறத விசாரிக்கிறத விட நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு கிக் இருந்ததே, அத ஃபீல் பண்ணியா? நீ தான் என் மனைவிய மயக்கமாக்கி கத்தியால குத்துன மாதிரி டிராமா பண்ணதா? கண்டுபிடிச்சிட்டியே, கில்லாடியா நீ? டேய், நீ ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வாடா. டேய், உன்னால என் மனசு ஒரு தடவை காயப்பட்டதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. இன்னொரு வாட்டி என்ன கிளப்புன ஒரிஜினலாவே பொண்டாட்டிய நான் போட்டு தள்ளிடுவேன். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? சும்மா ஹாபி. என்ன ஹாபியா? ஆமாண்டா. டேய், கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாடா? என்ன கேவலப்படுத்தினா இல்ல கேவலப்படுத்துற மாதிரி பேசினாலும் சரி, அவங்க மனசு கஷ்டப்பட்டு ஓன்னு அழணும். அதுக்காக நான் எவ்வளவு பெரிய டிராமாவுக்கும் தயாராயிடுறேன். என்ன, நான் உன்னை கேவலமா பேசணும்னா? ஆமா. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.